ஹாய் மை லவ் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிச்சனை பார்ப்போம். கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே மளிகை ஜாமான் எல்லாமே இருக்கும். இது வந்து பாலாம்பிசுங்க, சவுண்ட் வந்து வாங்கினாங்க. இது இந்த வெயில் டைமுக்கு காலையில வந்து நைட்டு தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு காலையில பாலில் போட்டு நாடு சக்கரை குடிச்சா நல்லா இருக்கும். இது வந்து இதுல ஃபுல்லா வெஜிடபிள் வச்சிருப்பேன். இது வந்து சவுண்ட் வந்து இது மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. மாங்காய் தொக்கு போறக்காண்டி வாங்கிட்டு வந்தாங்க. நாளைக்கு தான் போடணும். இதுல வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. ஜூஸ் போட வாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல தினம் காலைல ஜூஸ் போட்டுட்டு இருப்பேன். காலைல போட்டு குடிச்சிட்டேன். நீ நாளைக்கு போதும். வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் மீன் பொரிச்சு வச்சேன், அது இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈய பாத்திரம் அதெல்லாம் ஒரு சைடு வச்சிருப்பேன். அதுக்கப்புறமெல்லாம் சில்வர் பாத்திரம் அதெல்லாம் இருக்கும். இது வந்து சின்ன சின்ன குட்டி பாத்திரம், பிளேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். சமையல் பண்ணது எல்லாமே இங்க வச்சுப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக்சி வச்சிருப்பேன். இவ்வளவுதான் நம்ம கிச்சனு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குடிக்கிறது தண்ணி எல்லாமே வச்சிருக்கோம். இங்க வந்து அரிசி இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாப்பாவோட வண்டி, பாப்பாவோட சேர், பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அப்படி இந்த சைடு வந்துட்டீங்கன்னா இங்க வந்து வாஷிங் மிஷினு, அப்புறம் பாய் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து இது எப்படின்னா கிச்சன் வந்து தனியா கிடையாது, ஹால் மாதிரியே இருக்கும். அது கிச்சனும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பெட்டு வந்து ரூம்ல போட்டுருவோம். அங்க வந்து நைட்ல ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்றதுனால நாங்க வந்து பெட்டை வந்து இப்போ இங்க ஹால்லே வந்து போட்டிருக்கோம். வந்து பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்காங்க பெட்ல. அதே மாதிரி இங்க பெட்டு பக்கத்துலயே வந்து நாங்க வந்து சாமி ரூம் இங்க செப்பரேட்டா இல்லவே இல்லை. அதனால வைக்கிறது என்னப்பா முட்டிட்டியா? சரி 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 அடிச்சிடும். அதனால இங்க வந்து டிவி வைக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலயே நாங்க சாமி போட்டோ எல்லாமே வச்சு ஸோ அங்கேயே சாமி கும்பிடுவோம். நேற்று செவ்வாய்க்கிழமைனால ஸோ அங்கேயே சாமி கும்பிடுறாங்க அப்படி இருக்கு. இவ்வளவுதான். இதுதான் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இது ஹால் எதுவுமே தனியா இல்லை, இப்படிதான் இருக்கும் மொத்தமா. இதான் இங்க ஒரு குட்டி தேவதை வந்து விளையாண்டுக்கு இருக்காங்க. அப்புறம் அப்படியே வாங்க அப்படியே ரூமுக்குள்ள போனா நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ரூம் சுத்தி பார்க்கலாம். நீங்க வந்து ரூம் இருக்குன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்ரூம் இருக்கும். இந்த சைடு பாத்ரூம் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குங்க வீட்டுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூம்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பீரோ போட்டிருக்கோம். அந்த பீரோ மேல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தையல் மிஷின் எனக்கு வந்து வாங்கினது. அது இன்னும் நம்ம வந்து மாட்டவே இல்லை, அதனால அப்படியே மேல போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பேக் இருக்கும். இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து கிஃப்ட், ஒரு சில கிஃப்ட் எல்லாம் வந்து ப்ரெசன்ட் கிஃப்ட் எல்லாம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட பொம்மையில வந்து இந்த சேர்ல வச்சு கொஞ்சம் அழகா மூங்கிலே பண்ணிருந்தாங்க. அழகா இருந்துச்சு, வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட மெடிசனு, டானிக்கு அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்டியல், ப்ளூடூத் ஸ்பீக்கர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இயரிங் பாக்ஸ், அப்புறம் வந்து பாப்பாவோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல பாப்பாவோட ஒரு சின்ன சின்ன மெடிசன் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தான், இதுலயே ஒரு சில கிரீம் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் எல்லாம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பென்னு, அப்புறம் சீப்பு அந்த மாதிரி எல்லாம் அதுல போட்டு வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம டஸ்ட்பின்க்கு கவர் இருக்கும். அந்த கவர் வந்து வாங்கி வச்சுக்கலாம், அது அங்க இருக்கு. அப்புறம் வந்து இங்கே டானிக்கு, ஓமோட்டரு, அப்புறம் வந்து எண்ணெய், அப்புறம் வந்து பவுடரு, சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அப்புறம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பாவோட விளையாட்டு ஜாமெல்லாம் வச்சுக்கிறது பேகு. இது வந்து லேப்டாப், இது லேப்டாப்போட சார்ஜ் எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து தம்பியோட ட்ரெஸ், அவனோட ட்ரெஸ்ஸிங் வச்சுட்டு போயிட்டான். அது வந்து நான் கட்டப்பையில எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பாவோட பெரிய டெடி. அந்த டெடி வந்து பாப்பா எடுத்து கொடுத்தா விளையாட மாட்டாங்க, அதனால இங்க வந்து இத கத்தி போட்டாச்சு. மேல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கல்யாணத்துக்கு வந்து அதுல இருக்கவங்க வந்து ஒருத்தவங்க மாமா பையன், ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ரேமு. இது வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட 1 வயசுல எடுத்த ஃப்ரேம், போட்டோ ஃப்ரேமு. அப்புறம் அப்படியே வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னோட ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ரஃப்யூஸ் ட்ரெஸ், நைட்டி, அந்த மாதிரி சுடி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுந்தரோட ஜாக்கி, ஜீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுல இந்த ஃபுல்லும் பாத்தீங்கன்னா பாப்பாவோட டெய்லி வேர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டவலு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். இது வந்து சவுந்தரோட சாக்ஸ், பேண்ட் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து கைலி டிஷர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாவே டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வந்து பெட்ஷீட் இங்க வந்து வச்சிருப்பேன். அப்புறம் இங்க வந்து பாப்பாவோட ட்ரெஸ் வைக்க இடம் பத்தல, ஸோ அதனால இங்க வச்சிருக்கேன். இதுவும் தையல் மிஷின் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் பேக் இருக்கும். அப்புறம் வந்து இங்க வந்து
பூஜை கூட இது வந்து எங்க சாமி போட்டோ முன்னாடி வச்சிருந்தா பாப்பா வந்து திருநீர் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டாங்க. ஸோ அதை வந்து கிளீன் பண்றதுக்காண்டி எடுத்து இங்க வச்சிருக்கேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் ரூமே இவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சின்ன வீடு தான். இது வந்து எப்படின்னா மாமாவும் அத்தையும் வந்து பக்கத்துல ஒத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்துல வீடு பார்க்கணுன்றதுனால அந்த வீடு பார்த்தோம். இது வந்து வாடகையும் கம்மி அப்படின்றதுனால அந்த வீடு பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் பழைய வீடா தான் இருக்கும், சின்ன வீடாகவும் குட்டி வீடாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.